காட்டில் இருக்கும் மிருகங்களிலேயே மிகப்பெரிய மிருகம் சிங்கமா? இல்லை, யானை. தந்திரத்தில் சிறந்த விலங்கு சிங்கமா? இல்லை, நரி. காட்டிலேயே பலம் மிகுந்த விலங்கு சிங்கமா? இல்லை, புலி. காட்டிலேயே அதிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு சிங்கமா? இல்லை, சிறுத்தை. காட்டிலேயே ரொம்ப உயரமான விலங்கு சிங்கமா? இல்லை, ஒட்டகச்சிவிங்கி. காட்டிலேயே சுறுசுறுப்பான விலங்கு சிங்கமா? இல்லை, குரங்கு. காட்டிலேயே ரொம்ப அழகான விலங்கு சிங்கமா? இல்லை, மான். காட்டிலேயே முரட்டுத்தனமான விலங்கு சிங்கமா? இல்லை, காண்டாமிருகம். ஒவ்வொரு விலங்கும் திறமைகளில் சிகரம் தொடுகின்றன. ஆனால் சிங்கம் மட்டும் ஏன் காட்டின் ராஜாவாக சிம்மாசனத்தில் இருக்கிறது? ஏனென்றால் சிங்கம் இது வெறும் விலங்கு மட்டுமல்ல, வீரம் செறிந்த ஒரு ஆளுமை. அந்த அடர்த்தியான பிடரி, அதற்கு இயற்கை சூட்டிய கிரீடம், தான் இருக்கும் இடத்தை தன் சாம்ராஜ்யமாக சிங்கம் எல்லை வகுக்கும். அதிர்வூட்டும் அதன் கர்ஜனை வெறும் சத்தமல்ல, 8 கிலோமீட்டர் வரை எதிரொலிக்கும் கம்பீரம். சிங்கம் நிமிர்ந்து நின்று கர்ஜித்தால் காடே ஸ்தம்பிக்கும். பிற விலங்குகள் எல்லாம் பதறி பதுங்கும். திறமைகள் மட்டுமே மகுடத்தை தீர்மானிப்பதில்லை, ஆளுமைதான் அதற்கு அச்சாரமிடுகிறது. அஞ்சா நெஞ்சோடு ராஜ நடை போட்டு கர்ஜிக்கும் சிங்கம் கானகத்தின் அசைக்க முடியாத கம்பீரம். அதனால்தான் காட்டுக்கு ராஜா என்றென்றும் சிங்கம்தான். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.